நாட்டில் மூத்த குடிமக்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 500 ரிங்கிட் ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டும் என்று கோரும் மகஜரை PSM எனப்படும் பார்ட்டி சோசியலிஸ்ட் மலேசியா இன்று காலை புத்ராஜயாவில் உள்ள பிரதமர் அலுவலகத்தில் சமர்ப்பித்தது. இம்மாதம் நாடாளுமன்ற மக்களவையில் சமர்ப்பிக்கப்பட இருக்கும் 2025 பட்ஜெட்டில் பிரதமரும் நிதி அமைச்சருமான டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மூத்த பிரஜைகளுக்கான இந்த ஓய்வூதிய திட்டத்தை அறிவிக்க வேண்டும் என்று அம்மகஜரில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது என்று கட்சியின் தேசிய தலைவர் டாக்டர் மைக்கேல் ஜெயக்குமார் தேவராஜ் கூறினார். தங்களது இம்முயற்சிக்கு ஆதரவாக 10,000 கையொப்பங்கள் திரட்டப்பட்டிருப்பதாக அவர் மேலும் சொன்னார். புத்ராஜயாவுக்கு மெமரண்டம் கொடுக்க வந்திருக்கீங்க, அது குறித்து சில தகவல்கள். ஓகே, ஆக்சுவலி கடந்த 2 வருஷமா PSM போயிட்டு இந்த பிரச்சாரம் செஞ்சுட்டு வருது. என்னன்னா, வயசான காலத்தில் அரசாங்கம் மாதம் பென்ஷன் கொடுக்கணும், 500 வெள்ளி ஒரு மாதம் நம்ம அந்த கேம்பெயின் கொண்டு வரோம். நம்ம ஏறக்குறைய ஒரு 10,000 சிக்னேச்சர்ஸ் வாங்கியிருக்கோம். இன்றைக்கி என்ன வந்திருக்கோன்னா, பிரதமருக்கு நம்ம ஒரு கோரிக்கை கொடுக்குறோம். இன்னும் இந்த வர பட்ஜெட்டில் இது நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுங்கள். நம்ம ஏன் பார்க்குறோன்னா, இதை ஏன் நம்ம கேட்குறோன்னா, ஒரு 70% உள்ள மக்களுக்கு அந்த வயசான காலத்தில் அவங்களுக்கு சேவை பத்தலை. ஸோ அவங்க ஏழ்மையில் வாழ்கிறாங்க. ஏன்னா அவங்க பிள்ளைங்க மேலே தான் அவங்க நம்பிக்கை வைக்கிறாங்க. ஆனால் பிள்ளைங்க கூட கஷ்டப்படுறாங்க. ப்ளஸ் அவங்களோட சம்பளம் அவ்வளோ பெருசு இல்லை. ஸோ இதுதான் பிரச்சனை. அதான் கொடுத்துருக்கோம். இது அவரோட செக்ரட்டரி உள்ள PA வாங்கினார்ல, முகமது ஃபிக்ரின்னு ஒரு ஆள். அவர் பகவாய் ஹாஸ் ஃபார் த பொலிட்டிக்கல் செக்ரட்டரியில் அவர் தான் வாங்கிட்டு போயிருக்காரு. ஸோ நம்ம கேட்டோம், அவர் பாப்பாரால் என்ன நான் கொடுக்குறேன்னு சொன்னார். இதோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன டாக்டர்? அதுக்கு நம்ம தொடர்ந்து மக்கள்லாம் கேட்கணும். இந்த மெமரண்டம், இன்னைக்குள்ள மெமரண்டம் ஒரு 45 ஏக்கங்கள் சப்போர்ட் பண்ணாங்க, வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது பேச மட்டும் கேட்கல, பல பேருக்கு படுது, இது ரொம்ப முக்கியமானதுன்னு படுது. தொடர்ந்து நம்ம கேட்கணும். ஏன் நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மளுக்கு காசு பத்தல, பட்ஜெட் ரொம்ப டைட்டா இருக்குது, நம்மளுக்கு டெபிசிட் ரொம்ப பெருசா இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன கேட்கணும், நாட்டில் இவ்வளவு செல்வாக்கு இருக்குது, நாட்டில் நிறைய காசு இருக்குது, ஏன் இதுக்கு முக்கியமான இதுக்கு நீங்க பாய்க்கலன்னு நம்ம கேட்டு நம்ம அது கொஞ்சம் கேம்பெயின் பண்ணி புஷ் பண்ணுவோம். தொடர்ந்து 2 வருஷமா இந்த கேம்பெயினை நீங்க மலேசியா முழுக்க நேஷனல் லீதில் எடுத்துட்டு போயிருக்கீங்க. பல முறை இந்த புத்ராஜயாவுக்கே நீங்க இது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடத்திருக்கீங்க, பல அதிகாரிகளை சந்திச்சிருக்கீங்க. ஏதாவது சாதகமான ஒரு பதில் உங்களுக்கு கிடைச்சிருக்கா? நம்ம YB நான்சி சுக்ரியை பார்க்கும்போது அவர் சொன்னாங்க, நல்ல இதுதான். ஆனா என்ன பிரச்சனைனா, அவங்க சொல்றாங்க அவங்களுக்கு காசு பத்தல, நம்ம வருமானம், கவர்மெண்ட் வருமானம் பத்தலைன்னு. நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த நாட்டு உள்ள உள்நாட்டு சொல்வது GDP, உள்நாட்டு உற்பத்தி தானே, இது 25 மடங்கு ஏறி இருக்கு கடந்த 50 வருஷத்துல. இன்ஃபிளேஷன்லாம் போய் பார்த்தா உண்மையான விலையில அது 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 24 மடங்கு ஏறி இருக்கு. அந்த மாதிரி ஒரு நாட்டில் ஏன் அது கொடுக்க முடியாது? நம்ம ஒரு 7 நாட்டிலேயே ஏன் ப்ராப்ளம்னா, நிறைய இந்த வருமானம்லாம் பார்த்தா ஒரு அந்த ஆகிய பணக்கார 1% தான் போய் சேருது. அதை நம்ம கொஞ்சம் டேக்ஸ் பண்ணி இங்க கொடுத்தா பத்துது. அதான் நம்ம கேட்கிறோம். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.